காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ண போகிறோம். டிஃபன்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு வரலட்சுமிக்கு வந்து எங்கள் தங்கச்சிங்க வந்து பூ முடிக்க வராங்க. இன்னைக்கு வந்து அது ஈவினிங் வந்து அந்த ஃபங்க்ஷன். பாப்பா வரத்துட்டு இந்த ஜெல் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாவ், சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ண போகிறோம். சோலை பட்டூரி தான் பண்ண போகிறோம். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கன்னா சூரத் போகும்போது அங்கே ஒரு கடை இருக்குது. கரெக்டாக என்ன மார்க்கெட் அது வந்து அங்கே ட்ரெஸ் மார்க்கெட்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அங்கே வந்து தான் நாங்கள் இதை குட்டி கடை. ஸோ அங்கே தான் வந்து இதை நாங்கள் சாப்பிட வந்து ஆரம்பித்தோம் ஃபர்ஸ்ட் டைமு. அதுக்கப்புறம் எப்போ நம்ம சூரத் போனாலுமே சோலை பட்டூரி சாப்பிடாம வரமாட்டோம். ரொம்ப ரொம்ப எனக்குமே வந்து ரொம்ப, அதுவும் வந்து அந்த கடையில் மட்டும்தான் அந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்கும். மற்ற கடையிலாம் நாங்கள் ட்ரை பண்ணும் போது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் அங்கே தான் சாப்பிட பழகணும். நார்மலாகவே எனக்கு வந்து சோலை பட்டூரி ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து மூக்கல்ல நான் நைட்டு ஊற வைக்கல, அதனால் வெள்ளைக்காராமணி போட்டிருக்கேன் கிரேவி வைக்கிறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சோலை பட்டூரிக்கு மாவு வந்து படைஞ்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் ரவை, அதாவது 1/4 கிலோவுக்கு 1 ஸ்பூன் ரவை சேர்த்திங்கன்னா போதும். இது நல்ல வறுத்த ரவை தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் உப்பு. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நமக்கு வந்து சர்க்கரை. தயிர் வந்து ஒரு 3 ஸ்பூன் தயிர். எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன். ஃபஸ்ட்டு வந்து இதை இப்படி கலந்துடலாம். இப்போ இதில் தண்ணி வந்து ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைங்க, அப்போ தான் நல்லது. எப்பயோ ஒரு நேரம் தான் நாங்கள் மைதா வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ சுத்தமாக மைதாவே யூஸ் பண்ணுறதில்ல. சப்பாத்தி சாப்பிட்றது. ஆமாம், மைதா வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறேன். கேக் ஏதாவது பண்ணும்போது. ஆமாம், கேக்கு பண்ணும்போது அதுவுமே நான் வந்து சில நேரம் கோதுமையில் பண்ணணும்னு பண்ணிடுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி இது டிஃபன்லாம் முடிச்சுட்டு கீழே வந்து இன்றைக்கி வரலட்சுமிக்கு வந்து எங்கள் தங்கச்சிங்க வந்து பூ முடிக்க வராங்க. அதாவது 5ஆம் மாதம் பண்ணலை இல்லைங்களா, அதுக்கு 7ஆம் மாதம் 2 பேர் பண்ணிட்டாங்க. ஆமாம், முதல்ல வந்து அக்கா பண்ணாங்க, அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து சித்தி எல்லாருமே வந்து சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து அது ஈவினிங் வந்து அந்த ஃபங்க்ஷன். மார்னிங் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடும். அதுக்கப்புறம் அது வந்து ராமர்ஷா விளாக்ல பாருங்க. ஆமாம், உங்களுக்கு இதிலேயே இருக்க கொஞ்சம். ஆனால் ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் ராமர்ஷா விளாக்ல பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவ் கமெண்ட் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அப்படியா? ஆமாம், அந்த சமையல் வீடியோக்கெல்லாம் அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்டு. ஆமாம், நீங்கள் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை நம்ம இப்படி சமைச்சு. ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப கேரிங்காக எல்லாமே பண்ணுறீங்க ஒவ்வொன்றும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்ட்ராங் உமன். அப்புறம் வந்து இன்னொருத்தருக்கு சொல்லியிருந்தாங்க, ஆமா நீங்கள் சமைக்கிறத பார்த்தா பாக்கியலட்சுமி சீரியல் தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, ரியல் லைஃப் பாக்கியலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு. வரலட்சுமியும் வந்து சொல்லியிருந்தீங்க, வரலட்சுமி ரொம்ப லக்கி, இந்த மாதிரி ஒரு அத்தை கிடைக்க அப்படிலாம் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பி. சில பேர் வந்து நம்ம வீடியோஸ் பார்த்து சமைக்கிறாங்க. ஐ மீன் அந்த ஹியூஜ் குக்கிங்லாம் அவங்க சமைக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இன்னும் சில பேர் வந்து அம்மா எங்கள் அம்மா ஞாபகம் வருது, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி செய்ய யாரும் இல்லை அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க. அம்மா வந்து எப்பயுமே எல்லாரையுமே வந்து அவங்க பொண்ணாக தான் நினைப்பாங்க இல்லை? ஆமாம். மேலே வந்து சும்மா இப்படி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஒரு இந்த மாதிரி இது வந்து நல்லா ஊறணும். ஒரு 2 மணி நேரம் ஊறினா கூட நல்லாயிருக்கும். நம்ம அதுங்காட்டி கிரேவி ரெடி பண்ணுற வேலைக்கு இதை மூடி வச்சுருவோம். நான் வந்து இந்த அதாவது மூக்கல்ல ஊற வைக்காத தொட்டு இந்த வெள்ளைக்காராமணியில் கிரேவி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வெள்ளைக்காராமணி கிரேவிக்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம், தக்காளி, பட்டை, லவங்கம் எல்லாமே வந்து நம்ம இது வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வெங்காயம் வதக்கும் போதே சோம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாதிபத்திரி, பட்டை, லவங்கம் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஏலக்காய்
பாருங்கள், வெங்காயம் வந்து ஒரு 5 வெங்காயம் போட்டிருக்கேன். இப்படி பெருசு பெருசாக வெட்டிக்கலாம், ஏன்னா நம்ம வதக்க தான் போகிறோம். அதனால் குட்டி குட்டியாக ஒரு 7 தக்காளி சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதில் நம்ம உப்பு சேர்த்துடலாம். நான் வந்து இப்போ கல் உப்பு வந்து கடாயில் போட்டு வறுத்துட்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் யாரெல்லாம் வறுத்துட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னு வறுத்துட்டு டப்பாவில் கொட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதில் உள்ள கெமிக்கல்லாம் போயிடுங்களாம். அதனால் அப்படி யூஸ் பண்ணுறேன். இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டுறலாம். இதில் வந்து சோம்பு போட்டுக்கலாம். 50 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் வந்து நம்ம ஒரு 7-8 பேருக்கு பண்ணுறோம். அதனால் பச்சை மிளகா வந்து ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். இஞ்சி பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைச்ச இஞ்சி பூண்டு. எப்பயுமே அரைச்ச இஞ்சி பூண்டு நம்ம வீட்டில் இருக்கும். இப்போ இது வந்து நம்ம அரைச்சிட்டோம், மசாலா வறுத்தோம் இல்லைங்களா, அது எல்லாமே அரைச்சிட்டோம். அதில் ஊற்றிடலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக நம்ம பாவ் பஜ்ஜி மசாலா சேர்த்துக்கிறேன். ஏன்னா சன்னா மசாலா இல்லை, அதனால் சரி இது அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், அதனால் அதை சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக கருவேப்பிலை. இது வந்து நல்லா ஏற்கனவே நம்ம வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதக்கிட்டோம். அதனால் இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த காராமணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள். இது வந்து நல்லா கொதிக்கிட்டோம், மூடி வச்சிடலாம். என்ன கிரேவிங்கம்மா? காராமணி கிரேவி. இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு கிரேவி. இதை வந்து நல்லா வந்து நம்ம ஒரு தடவை கொத்தமல்லி போட்டுட்டு இப்படி கிண்டி விட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்கும் போதே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொல்லுவார் எங்கள் ரமேஷ். உண்மையிலே சாப்பிடணும் போல தான் இருக்குது. எனக்கு வந்து இந்த கிரேவி பிடிக்கும். வேறு எந்த கிரேவி பிடிக்காது? இல்லை, கொண்டக்கடலை கூட கொஞ்சம் லைட்டாக சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ வந்து சோலே பட்டூரி ரெடி பண்ணிக்கலாமா? ஆமாம், அதுக்கு முன்னாடி பாப்பா வருது இல்லை? ஓகே. ஜெல்லு அகரகரா? ஆமாம், அதையும் ரெடி பண்ணிட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால் இங்கே வச்சு கட் பண்ணிக்கிறேன். ஓகே. அதுக்கு வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணோம்னா என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, திராட்சை வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் மாதுளை வச்சுருக்கேன், செரி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இங்கே அகரகரை வச்சுருக்கேன். இது பேக்கெட்டாகவும் கிடைக்குது, அதுக்கப்புறம் இந்த மாதிரியும் கிடைக்குது. இது பாருங்க, இப்படியும் கிடைக்குது. அதனால் இன்றைக்கி பாப்பா வரத்துட்டு இந்த ஜெல் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலையில் சமைச்சிக்கிட்டே பண்ணலான்னு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இங்கே வந்து தண்ணி நல்லா கொஞ்சம் சூடாகிட்டே இருக்குது. இதில் வந்து இதை போட்டுருவோம். ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம இப்போ பாதி போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம என்னதுப்பா, பாதாம் இல்லை, மாதுளையும் திராட்சையும் இதில் ஃபஸ்ட்டு போட்டாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வந்து கொதிக்கணும். அகரகர் வந்து நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். காய்ச்சின பாலுங்களாமா? ஆமாம், காய்ச்சின பால், நல்லா காய்ச்சின பால். இதில் வந்து நீங்கள் தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம். நான் வந்து பால் ஊற்றிருக்கேன், நீங்கள் தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம். இதில் வந்து சர்க்கரை வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இதை கொஞ்சம் ஆறினோடனே அப்படியே அதில் ஊற்றிடலாம். இதில் வந்து அப்படியே பொறுமையாக ஊற்றிடலாம். செட்டு வந்து நம்ம ஊற்றி வச்சுட்டோம். அடுத்து வந்து ஒரே பேக்கெட்டில் 2, அதாவது ரெண்டு லேயர் பண்ணுற மாதிரி. அப்படி இதுக்கு மேலே ஊற்றுற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஊற்றி இங்கே வச்சுட்டு இருக்கோம், ரெடி ஆகிட்டு. அப்புறம் வந்து அம்மா வந்து இதையே மறுபடியும் போடுறாங்க. ஆமாம், இது நல்லா கொதிக்கட்டும் ஃபஸ்ட்டு. நீங்கள் சைனா கிராஸ்ன்னு கேட்டாலும் சரி, அகரகன்னு கேட்டாலுமே கடையில் வந்து கிடைக்கும். கரெக்டு. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குது, மளிகை கடையில் கிடைக்குதா என்ன, சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் கிடைக்குது இது. இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் குங்குமப்பூ கலருக்கு வேண்டி பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக பாதாம் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நம்ம பொறுமையாக ஊற்றணும், ஏன்னா கீழே வந்து செட் ஆயிடுச்சு.
சாப்பிடும்போது நல்லா கடிப்படும். இதில் வந்து பாப்பாவுக்கு வந்து முந்திரி பிடிக்காது, இல்லாட்டா முந்திரியும் போட்டிருப்பேன் நான். ஓகே. அந்த அம்மாவுக்கு முந்திரி பிடிக்காது. சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. இப்போ போட்டால் உள்ளே போயிடும். கொஞ்சம் திக்காகட்டும், இது போட்டுக்கலாம். அதுங்காட்டி நம்ம வந்து சோளா பூரி போட்டுடலாம். சரி, சரியா? முதல்ல வந்து மாவு பிணைஞ்சாச்சு. இதனால இப்போ ரெண்டாவது வந்து ஒரு பிணைஞ்சிக்கணும்னா நல்லாயிருக்கும். சோலே பட்டூரியோடைய ஷேப்பே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். நம்ம ரவுண்டாகவும் போட்டுக்கலாம். ஆமாம், ஆனால் இதுதான் ஷேப்பு. இப்போ வந்து நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். என்ன சூப்பராக காமிச்சு. நல்லா கொஞ்சம் திக்காக தான் போடணும். இது ரொம்ப மெலிசாலாம் திரட்டக்கூடாது. சின்ன கடாயை வச்சுட்டணும். இல்லைங்கம்மா, கரெக்டாக தாங்கம்மா இருக்கு. கரெக்டாக இருக்கும். ஆமாம், ரொம்ப பெருசாகவும் போட்டால் இதுவாக சூப்பராக வந்துடுச்சு சோலே பட்டூரி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தட்டில் வச்சு கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் சூப்பராக வச்சு கொடுப்பாங்க. ஆனால் திக்காக போடணும் நீங்கள். ஆமாம், மெலிசா போடக்கூடாது. திக்காக இருக்கும், நல்லா இழுக்கவே முடியாது. அப்படி இருக்கும். 2 சாப்பிட்டாலே 1 சாப்பிட்டாலே வயிறு பயங்கரமாக ரொம்பிடும். பாருங்க, சோளா பட்டூரியோ சோலே பட்டூரி ரெடி ஆயிடுச்சு. வாவ், சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதை பார்த்தோம்னா எங்களுக்கு சூரத் ஞாபகம் வந்துச்சு. காலையில் கரெக்டாக 9:30 10 o'clock. ஆமாம், இந்த இது வந்து சோலே பட்டூரி அண்ட் கிரேவி வந்து நாங்கள் சாப்பிட்ருவோம். சிம்பா வராங்க வந்து கத்துறான். அகரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஓகே. இது கொஞ்ச நேரம் ஆகுங்களா? ஆமாம், நல்லா இதுவாகும். சரி, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா எடுத்துக்கலாம். அமுங்காது. இப்படியே ரொம்ப நேரம் இருக்கும். சிம்பாவை வெளியே விட்டுட்டோம், அதனால அவர் வந்து கத்திக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி இந்த மாதிரி இந்த திக்கில் போடணும். நீங்கள் போட்டிங்கன்னா தான் வாசனை செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கா? சோளா பூரியும் இந்த மறுபடியும் சோளா பூரியும் காராமணி கிரேவியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் இல்லைம்மா, நம்ம இன்னும் ஈவினிங் வேறு ஃபங்க்ஷன் இருக்குல்ல. நான் கோர்வையா போயிட்டேன். எப்பயும் போகிற இதில் போயிட்டாங்க அம்மா. ஸோ ஈவினிங் வந்து ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதையும் அட்டென்ட் பண்ணிட்டு நீங்க போங்க. ஓகே. யார் யார் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 சித்தியும் தான். இவங்க நீங்க ஆல்ரெடி வீடியோல பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இங்க வச்சாச்சு. வரலட்சுமி ரெடி. சே ஹாய். ஹாய் மேடம் தான் ஹாய் சொல்றா. பட்டே ஹாய். யாருக்கு நலங்க? பாப்பாக்கா? லக்ஷி சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. ஹாய். அவ்வளவுதான், ஓடிடுவாங்க.